ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது சூப்பரான ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கு நம்ம நெக் மாடல் தைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் இந்த லைனிங் துணியை நம்ம எடுத்துக்கிடுவோம். ப்ளவுஸுக்குள்ளது கட் பண்ணி வச்சுருக்கிறத லைனிங் துணியை எடுத்து இந்த லைனிங் துணி மார்க் பண்ணி வச்சுருக்கிற இந்த நல்ல பகுதி மேல் பகுதியாக வரும்படி நம்ம நீட்டாக போட்டுக்கிடலாம். போட்ட பிறகு மெயின் பீஸ் துணி ஆரி ஒர்க்கு போட்டு வச்சுருக்கிற இந்த நெக் மாடல் டிசைனிங் துணியை நம்ம எடுத்துக்கிடுவோம். எடுத்து பாருங்கள், இந்த லைனிங் துணிக்கு மேல் பகுதியை ஜாயின் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம போட்டுக்கிடணும். இந்த மாதிரி நம்ம பாருங்கள், நல்ல பகுதி மெயின் பீஸ் துணியோட நல்ல பகுதி லைனிங் துணிக்கு மேலே வரும்படியாக இந்த மாதிரி நீட்டாக போல்டிங் பண்ணி போட்டுக்கிடணும். சுருக்கு எதுவுமே வரக்கூடாது. பாருங்கள், முன் கழுத்தில் இருந்து தைக்கிறதுக்கு தேவையான அளவு இடம் விட்டு நம்ம இந்த ட்ராக் அளவு வச்சு நீட்டாக ஜாயின் பண்ணி தைச்சிக்கிடலாம். தைக்கும்போது நம்ம கழுத்து என்ன மாடல் கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதே மாடலில் தான் தைக்கணும். வளைவாக முன் கழுத்து வரக்கூடிய பகுதியில் வளைவாட்டே தைக்கணும். பாருங்கள், இந்த துணியை இழுத்து எதுவுமே தைக்கக்கூடாது. கரெக்டான அளவு ஸ்பீடில் வச்சு நம்ம நீட்டாக தைச்சிக்கலாம். அதே மாதிரி தைக்கும்போது அந்த ஆரி ஒர்க்கு போட்டிருக்க டிசைன் எதுவும் கொஞ்சம் டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம பார்த்து தான் தைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டான அளவுக்கு நம்ம தைக்கிறதுக்கு இடம் விட்டு தைக்கும்போது அந்த கழுத்து தைக்கிறதுக்கும் நமக்கு தேவையான அளவு இடம் கிடைக்கும். பாருங்கள், இப்போ பின்கழுத்து பகுதி நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கோம். பின்கழுத்து பகுதி தைக்கும் போதும் இந்த துணி இழுக்க எதுவுமே செய்யக்கூடாது. நார்மல் அளவுக்கு லைனிங் துணியும் மெயின் பீஸ் துணியும் சேர்த்தே நம்ம தைச்சிக்கிடணும். பாருங்கள், இப்போ ஷோல்டர் பகுதி முன் கழுத்து பகுதி வந்தாச்சு. அந்த ஷோல்டர் பகுதியில் நீட்டாக ஒரு கட்டிங் கொடுத்துருப்போம். இந்த கட்டிங்லையே நம்ம கரெக்டாக தைச்சிக்கிட்டு வரலாம். தைச்சி நம்ம திருப்பி எடுக்கும்போது ஷோல்டர் பகுதிக்கு நம்ம வெட்டு அளவு கொடுத்துருக்கிறதுனால கரெக்டாக நமக்கு அளவு போல்டிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், முன் கழுத்து பகுதியை நம்ம நீட்டாக தைச்சி முடிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தைச்ச பிறகு இந்த கழுத்தெல்லாம் தைச்சிருக்கிறது கரெக்டாக தைச்சிருக்கம்மா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இந்த மாதிரி செக் பண்ணி முடித்த பிறகு பாருங்கள், வேஸ்டட் உள்ள இந்த வெட்டு துணியெல்லாம் நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்த பிறகு லைட்டாக இந்த கழுத்தோட வளைவு பகுதியில் லைட்டாக கிராஸாக கட் பண்ணி விட்டுக்கிடணும். பாருங்கள், நமக்கு தேவையாக இருந்தால் மட்டும் கூட ஒரு தையல் போட்டுக்கிடலாம். ஏன்னா இது ஆரி ஒர்க்கு ப்ளவுஸு அப்படிங்கிறதுனால நம்ம எம்மிங் பண்ண போகிறதில்ல. அதனால கூட ஒரு தையல் நம்ம இப்போ போட்டுக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் இருந்து ஃபேஸ்புக்கு அடுத்ததாக நம்ம யூடியூப் சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். நம்ம வீடியோஸ் எப்படி இருந்தால் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது இந்த வளைவான பகுதிகளில் லைட்டாக கிராஸாக ஒரு கட் பண்ணி தைக்கும்போது இந்த துணி தேவையான அளவுக்கு வளைஞ்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு தைச்ச அந்த ரவுண்டு நெக் தையலுக்கு மேலேயே நம்ம ஒரு தையல் நீட்டாக போட்டு டபுள் தையல் ஆக்கியாச்சு. பாருங்கள், இப்போ நீட்டாக தைச்சி முடிச்சாச்சு. அடுத்ததாக அந்த வேஸ்ட்டாக இருக்கிற துணியெல்லாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கழுத்து ஃபஸ்ட்டில் நம்ம சின்ன கழுத்தாக தான் கட் பண்ணியிருந்தோம். அடுத்ததாக தான் ஆரி ஒர்க்கு கழுத்துக்கு அளவுக்கு நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். அடுத்ததாக இந்த லைனிங் பகுதியை திருப்பி நீட்டாக பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிடணும். திருப்பி விட்ட பிறகு இந்த நல்ல துணியும் லைனிங் துணியும் ஜாயின் பண்ண பகுதியை நீட்டாக அந்த தையல் தும்பு பகுதி லைனிங் பகுதிக்கு வரும்படியாக திருப்பி விட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டில் நம்ம கழுத்து தைக்கிறதுக்கு எடுத்த அந்த வெட்டு துணி பகுதியை லைனிங் பகுதிக்கு திருப்பி விட்டு நீட்டாக ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி அமுக்கு தையல் போடும்போது இந்த லைனிங் துணி முன்பகுதியில் மெயின் பீஸ் துணி பக்கம் வராது. மெயின் பீஸ் துணி
லைனிங் பகுதிக்கு வராதவாறு இந்த மாதிரி அமுக்கு தையல் போட்டுக்கிடணும். அதுக்கு தான் நம்ம அந்த அமுக்க தையல் போடுறது. சரியா? பாருங்கள், இந்த மாதிரி தச்சு முடித்து எடுத்த பிறகு நீட்டாக நம்ம லைனிங் துணியை உள்பக்கமாக திருப்பி விட்டுற வேண்டியதான். திருப்பி விட்ட பிறகு இந்த கழுத்து மாடல் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். எவ்வளோ ஈஸியான மெத்தடில் நம்ம சூப்பரான ஒரு ஆரி ஒர்க்கு ப்ளவுஸுக்கு நெக் மாடல் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நீங்களும் அந்த ஈஸியான மெத்தடில் தச்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம தங்கம் வெல்டு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃபாலோஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.